சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய பூர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி பலன் இந்த பதிவில் காணலாம். வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். தற்போது கடந்த 10 மாதமாக சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். சிம்மராசிக்கு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ராசிக்கு 10வது வீட்டிலே சுபகிரகம் குருபகவான் வரும்போது பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு, பெரும் பணக்காரர்களுக்கு, முதலாளிகளுக்கு, பெருநெருப்பு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தொந்தரவுகள் குறைவு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், இளைஞர்களுக்கு தான் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக தொந்தரவுகள் தொல்லைகள் இருக்கும். 10லே குரு வரும்போது பதவி பறிபோயிடும். வேலை தொழில் மூலம் கஷ்டங்களும் துக்கம் துன்பங்களும் பண நஷ்டங்களும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பூர நட்சத்திர அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு எதிர்கிரகம் குரு பகவான். அவர் 10ஆம் வீட்டில் வரும்போது பூர நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 5-6 மாதமாக வேலை இல்லாதவர்களும் உண்டு, வேலை தேடிக்கிட்டு இருப்பவர்களும் உண்டு, வேலையில் நிறைய இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடியவர்களும் உண்டு. குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். அரசியலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், இடமாற்றம் எல்லாம் எதிர்பார்க்கலாம். 10லே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பூர நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமான குறைபாடு நீங்கும். சிம்மராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே களத்திரஸ்தானத்திலே களத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இன்னொரு 1.5 ஆண்டு காலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி களத்திரக்காரகன் 7ஆம் வீட்டிலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்ய போகிறார். குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் அடம் பிடிக்கக்கூடாது. அடம் பிடித்து இதுதான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தட்டி வெட்டக்கூடாது. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வயது கடந்து காலம் கடந்து பல இடங்களில் வரன் பார்த்து ஒன்று கூட செட் ஆகலை அப்படின்னு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. களத்திரக்காரகன் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது பூர நட்சத்திர இளைஞர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வரன் வேண்டாம், அந்த வரன் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா பார்க்குறேன், வசதி கொஞ்சம் கூடுதலாக பார்க்குறேன், அப்படி எப்படின்னு நீங்கள் நாட்களை காலங்களை கடத்தக்கூடாது. உங்கள் ஜாதகத்திற்கு வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்வது நல்லது. களத்திரக்காரகன் 7ஆம் வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும், சண்டை சச்சரவுலாம் வரும்.
ஒரு சிலருக்கு நோய் நொடிலாம் வரும், மருத்துவ செலவெல்லாம் பண்ணக்கூடிய நிலை, கணவன் மனைவிக்குள் கலகம், ஒருவருக்கொருவர் சண்டை கட்டிட்டு பண நஷ்டமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் செல்லணும். நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் சற்று கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. விண்வெளியில் 27 நட்சத்திரங்கள், பூமியில் பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் 27 நட்சத்திரங்களுடைய ஆளுமையில் தான் பிறக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் 10% உண்டு, மிருக குணம் 90% உண்டு. மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு வாத்தியார் பாடம் நடத்துவார். பள்ளிக்கூட பாடம் உயர்கல்வி படித்து 2 டிகிரி 3 டிகிரி வாங்குவது பணங்காசு சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றவே முடியாது. பிறக்கும்போது என்ன குணமோ அதுதான் கடைசி வரை இருக்கும். பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய 2வது நட்சத்திரம், சிம்ம ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான நட்சத்திரம். பிறக்கும்போதே தாயாருக்கு அதிக கஷ்டங்களை கொடுத்து தொந்தரவுகள் தொல்லைகளை கொடுத்து தான் பிறக்கும். அதே கடைசி வரை இவர்களுக்கு இருக்கும். ஆண்களை விட இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அதிகம் அடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் கூடுதலாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலினருக்கும் சுயநலமும் உண்டு. ஏழையாக வாழ்ந்தாலும் பணக்காரராக வாழ்ந்தாலும் தன்னுடைய சுக சௌகரியங்களை இவங்க குறைச்சிக்கவே மாட்டாங்க. பிடிவாதமாக இருப்பாங்க, தொல்லை தொந்தரவுகள் கொடுப்பாங்க. எதற்கும் இவங்க விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா விரும்பிய மன வாழ்க்கை அமைவது கடினம். நட்பும் அப்படி தான், சொந்த பந்த உறவுகளும் அப்படி தான், உடன் பிறந்தவர்களும் அப்படி தான். நீங்கள் விரும்பியது போல் நட்பு உறவு வாழ்க்கை துணை பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அமைவது கடினம். ஏன்னா நீங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் தான். அவனை ஒரே ஸ்டெடியாக பிடிவாதமாக இருப்பீங்க. அது அடுத்தவர்களுக்கு பிடிக்காது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. கர்மஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, புதிய வண்டி வாகனங்கள், புதிய நிலபுல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வக்கரகதியில் குரு பகவான் 5ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது பெரும்பாலும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பணங்காசு தொந்தரவுகள் குறையும். கையில் பணங்காசு சேரும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. 2ஆம் இடத்தை குருபகான் பார்வை செய்யும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். வக்கர குருபகானுடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் இருக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். வீடு மனை நிலபல சொத்து சேர்க்கை உண்டு. வக்கர குருபகான் 6ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது பழைய பாக்கி பழைய கடனை குறைக்கலாம். தொழில் மூலம் வேலையின் மூலம் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு நிரந்தரம், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டு வியாபாரிகள், கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்துக்கணும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு எதிர்முதிருமாக இல்லாமல் பார்த்துக்கணும்.
நல்லா பழகியவர்கள் கூட உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னப்பா இப்படி உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும். நட்பு விஷயங்களில் பூர நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும். எதிர்பாலினவர்களிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து கூடாத நட்பு கேடாய் முடியும். தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது அவருடைய நேர் 7ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழும்போது பொறுமை இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். மனதளவில் நிம்மதி குறைபாட்டை இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்துவார். சனி அப்படின்னாலே மந்தம்தான். மந்தமாக பொறுமையாக நிதானமாக எடுத்த உடனே ஒரு காரியங்கள் வெற்றியாகாது. ஒரு தடவைக்கு பல தடவை நாம் வந்து முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்கள் வெளியில் வந்து பல பேர் நம்முடைய செயல்பாடுகளை கண்டு பொறாமைப்படுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சனி பகவான் செய்யக்கூடிய காரியங்கள். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வீட்டை விட்டு வெளியில் தங்கி வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம். அது உடனே உங்களுக்கு வெற்றியாகும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.